வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 9ஆம் நாள் 25/9/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். ஆனால் இன்று அஷ்டமி திதி இருப்பதனாலே இந்த சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ளுவார்கள். அவ்வாறு இன்று இந்த மத்திய அஷ்டமி என்று போற்றுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று மாலை 5:51 வரையிலே அஷ்டமி திதியும் அதன் பின்பும் நவமி திதி கொடுக்கிறது. எனவே இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகாலய பட்சம், மகாலயம் என்றாலே இந்த மறைந்தவர்கள், முன்னோர்கள், இந்த பித்திருக்கள் எல்லோரும் கூட்டமாக நம்முடைய வீட்டை சுற்றி வருவார்களாம். என்னுடைய பிள்ளை எனக்கு சிராத்தம் செய்கிறானா, தர்ப்பணம் செய்கிறானா என்று வீட்டை சுற்றி வருவார்களாம். அதனாலே அவ்வாறு இந்த சிராத்தங்களோ தர்ப்பணங்களோ செய்யவில்லையானால் பிதிர்கள் சாபம் கொடுத்து விடுவார்களாம். எனவே இந்த பிதிர் சாபத்திலிருந்து நாமெல்லாம் விலகிக்கொள்ளத்தான் இந்த மாதந்தோறும் அமாவாசையிலே தர்ப்பணம் செய்து கொள்வது, வருஷந்தோறும் அவருடைய திதியிலே சிராத்தங்கள் செய்து கொள்வது, இந்த மகாலயபட்சம் என்கின்றதாகிய இந்த 15 நாட்களிலும் முடிந்தவர்கள் 15 நாளுமே தர்ப்பணம் செய்து அவர்கள் மறைந்த இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்ற நாளிலே சிராத்தங்களை செய்து கொள்ளலாம். அதுவும் நமக்கு தெரியாது, அந்த திதி தெரியாது என்றால் இந்த மத்திய அஷ்டமி திதியிலே இந்த பித்திருக்களுடைய சிராத்தங்களை தர்ப்பணங்களை செய்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த வீட்டிலே எல்லா விதமான மங்கள காரியங்களும் தானாக நடந்து கொண்டிருக்குமாம். அந்த பித்திருக்களுடைய ஆசி நிறைவாக கிடைக்கக்கூடியது. அதனாலே தான் இந்த பிதிர்களை வேண்டி இந்த ஒரு பட்சம் என்கின்றதாகிய 15 நாட்கள் கொண்டது ஒரு பட்சம். இந்த மகாலய பட்சம், இந்த மகாலய பட்சத்திலே ஏதாவது ஒரு நாளிலே திதியிலே நாம் இந்த சிராத்தங்களை செய்து பித்திருக்களை வேண்டி பிரார்த்தனை செய்து படையல் வைத்து அவர்களை வேண்டி நாம் இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த பிதர்களுடைய சாபம் கிடைத்தால் வீட்டிலே திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கூட தடைப்பெறுமாம் பிதிர் சாபத்தினாலே. எனவே அவ்வாறு இல்லாமல் நாமெல்லாம் இந்த மறைந்த நம் முன்னோர்களை, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவருடைய அப்பா அம்மா, இவ்வாறு இந்த 21 தலைமுறைக்கு இந்த சிராத்தம் மாளிகை சிராத்தம் செய்து கொள்ளலாமா. அந்த பெயர்கள் தெரிந்தால் 21 தலைமுறை பெயர்களும் சொல்லி இந்த சிராத்தம் செய்து கொள்ளலாம், தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். எனவே இந்த பிதிர் சிராத்தம் என்கிறது, இந்த மகாலய சிராத்தம் மிக முக்கியமானது. கண்டிப்பாக இந்த மகாலய சிராத்தத்திலே அப்பா இருக்கின்ற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் திருமணமானாலும் அவர்கள் இந்த விதத்தை செய்ய தேவையில்லை, விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்யலாம். அப்பா இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் இதனை செய்ய வேண்டியதில்லை, அது அப்பா செய்து கொள்வார் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு இந்த மகாலயபட்சம் தொடர்பாக தொடர்ந்தும் நாம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.